கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளில் நாங்கள் இங்கு கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆராதனையை நாங்கள் முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும், நீர் வழி நடத்தும். என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆன்லைனில் இதை பார்க்கிறவர்களையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இதை பார்க்கிற நேரத்தில் உடைய பிரசன்னம் அவர்கள் இருக்கிற இடங்களை நிரப்பட்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை, உம்முடைய நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். முழு இரவு ஜெப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 251வது பாடல். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 251வது பாடல். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம பாடுவோம். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. 165வது பாடல் இதே பாடல் புஸ்தகத்திலே. ஓ இயேசுமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசுமதன்பு அளவில்லா ஆனந்தத்தால் அகம் நிறைந்தது. ஆண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது. அன்றாடம் காலை மாலைகளிலும் துதிக்க உயர்ந்தது. துதிக்க உயர்ந்தது. ஓ இயேசுமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. இருளாம் பள்ளத்தாக்கில் மருகிய நடந்தாலும் அருமெந்தன்மை வரா அருகிலிருப்பதாலும் கருணையாய் என்னை கரம் பிடித்தே கர்த்தரே காப்பதாலும் கர்த்தரே காப்பதாலும் ஓ இயேசுமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீர். நிறைவாம் புல்தரைகளில் மெதுவாக நடத்துகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். என்னை திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசுமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம்
பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாம். முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். Thank you Jesus, thank you Lord. ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா தூயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா தூயரம் மறந்திருப்பேன். 1000 நாட்களை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் ஒரு நாள் மேலானதாய் இருக்கிறது. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah, hallelujah. அவருடைய பிரசன்னத்தை வரவேற்போம். அவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். 7 பொன்குத்து விளக்குகளின் நடுவில் நிலையங்கி தரித்தவராய் உலாவி வருகிற தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே உலாவி வருகிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அல்பாவும் ஒமேகாவுமானவர், துவக்கமும் முடிவுமானவர். அவரையே வரவேற்போம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord Jesus. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. அவர் ஆதியும் அந்தமுமே, தெய்வ ஸ்நேகத்தின் பிறப்பிடமே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்க பாடத்தக்கவரே. 10,000ங்களில் மிக சிறந்தவரே, துதிக்க பாடத்தக்கவரே. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடின, தேவ கிருபைகள் என் நேரமோ. புவி யாத்திரை மிக கடின, தேவ கிருபைகள் என் நேரமோ. பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை வழி நடத்தும். கல்வாரி மலை மேல் ஏறியே, முள்மூடி சிரசில் சூடியே. கல்வாரி மலை மேல் ஏறியே, முள்மூடி சிரசில் சூடியே. என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை நல்கினதால். என் வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை நல்கினதால். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் போதும், நான் உனக்கு போதும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. Thank you Lord. குயவன் கையிலே களிமண்ணை போல அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டும் ராஜா. Thank you Lord. Thank you Jesus. முட்களுக்குள் படர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் படர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலால் என்றென்றும் உருமாற்றுவார். என்னையுமே தம் சாயலால் என்றென்றும் உருமாற்றுவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. யோபு சொல்லுகிறான், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. யோசேப்பை தேவ வசனம் புடமிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Lord. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவிலே ஜீவ கிரீடத்தை பெறுவான். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Jesus. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார்.
தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். Thank you Lord, thank you Lord. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். வார்த்தையை அனுப்பி பெருகச் செய்தார். இந்த காலை வேளையிலே நம்முடைய மத்தியில் அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பெருகச் செய்கிறார். Thank you Lord. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிறார். Thank you Jesus. Hallelujah. அப்படியே அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், அவருடைய பிரசாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். Thank you Jesus. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இறக்கி வைப்போம் பாரங்கள் எல்லாவற்றையும் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். யேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். யேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 முறை கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே இந்த ஆராதனை நேரத்திலே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. என்னை தொட்டது யார், என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டது என்றார். உயிர்ப்பிக்கிறவருடைய வல்லமை, உயிர்த்தெழ செய்கிறவருடைய வல்லமை, துளிர்விடச் செய்கிறவருடைய வல்லமை. Thank you Lord. தூரத்திலே இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தூரத்தில் அந்த வல்லமை இன்று விசுவாசிக்கிற உன் மூலமாய் கடந்து செல்கிறது. இந்த ஆராதனை வேளையில தூரத்தில் உன் மூலமாய். Hallelujah. Thank you Lord Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord. உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர்.
என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். எதை குறித்தும் கலங்காமல் எல்லாவற்றையும் குறித்த, எல்லாவற்றையும் ஒன்று விடாம எல்லாவற்றையும் குறித்த உங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டுகளும் நிரப்பும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். ஆசிகளை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா. பாவமாக நன்றி செலுத்துகிறோம். மீதியான அந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். நீர் செய்ய நினைத்ததை இந்த ஆராதனை வேளையில எங்கள் வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறதற்காக நன்றி. ஏற்கனவே நீர் செய்திருக்கிறீர். ஆராதித்த இந்த நேரத்தில் நீர் செய்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில நீர் வெளிப்படுத்த போறீங்க. ஒவ்வொரு விஷயத்தை நீங்க செஞ்ச செயல்களை எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த போறீங்க. நாங்கள் காணப்போகிறோம், பெரிதானதை காணப்போகிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். பொழுதும் சாட்சி இருந்தால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கடந்த வாரத்தில் நன்மை செய்திருந்தால் அது அந்த நேரத்தில் எழுந்து நின்று சொல்லலாம். சரி, எதுவும் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துவோம். ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு இது கேட்காது, அதனால் மைக்கில் சொல்கிறேன். அவங்களுக்கு கால் வலி எதுவும் வரலை. இந்த பிக்னிக்கில் போயிருக்கிறாங்க, கால் வலி எதுவும் வரலை. யூஸ்வலாக வரும், யூஸ்வலாக வரும், ஆனால் இந்த தடவை வரலை. கர்த்தர் அந்த கிருபையாய் நடத்தினதை அவர்கள் சொன்னாங்க. வேறு யாராவது சாட்சி இருக்கா? இருந்தால் சொல்லலாம். சரி,
இப்பொழுது நம்ம ஆராதனை மற்ற பகுதிக்கு நேராக செல்லலாம். தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் நம்முடைய கரத்திலே காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீர் சொன்னீங்க. ஆண்டவரே, எங்களுடைய கையில் நாங்கள் அந்த பணத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். எங்கள் கையில் இருக்கிற அந்த பணம் உடைய ராஜ்யத்திற்கு, உடைய ஊழியத்திற்கு பிரயோஜனமானது. ஆனாலும் இந்த பணத்தை விட எங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றதாக இருக்கிறது. எங்களுடைய சரீரங்களை உடைய சிலுவையிலே ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. பின்பு இந்த காணிக்கையை உமக்கு என்று படைக்கிறோம். எங்களுடைய ஆத்மாவை படைக்காமல், ஆத்மா சரீரத்தை படைக்காமல் இந்த காணிக்கையை நாங்கள் படைக்கிறது விருதாவாக இருக்கும். மீண்டும் ஒரு விசை எங்களை ஆத்மா சரீரத்தை நம்முடைய பலிபீடத்தில் படைத்து பின்பு இந்த காணிக்கை என்று கொடுக்கிறோம். 100 மடங்கான பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதி அவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதி அவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் கம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ, திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போ. ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்லுவார். ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்லுவார். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது நம்ம இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக செல்லலாம். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஒரு செழிப்பின் மாதமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததை பார்த்தா அப்படி தான் இருக்குது. பெரும்பாலும் இதுக்கு நான் கொஞ்சம் போராடி தான் வாங்குவேன் ஆண்டவர்கிட்ட. இந்த தடவை டப்புன்னு கொடுத்துட்டாரு. இது பாருங்கள், ஏசாயா 51 அதில் 3வது வசனம் நான் படிக்கிறேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடையச் செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கொடுத்தாரு. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு தடவை படிப்போமா? மனசுக்குள்ளே கூட படிங்க, சத்தமாக படிக்கிறனாலும் படிங்க. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கர்த்தர் சொன்னார். இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு சொல்லும் போதே ஒரு தரிசனத்தை காட்டினார். அந்த தரிசனமே ஒரு தோட்டம். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தில் என்ன இருக்குது? ஒரு தோட்டம். இந்த தரிசனத்திலே ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னா செழிப்பாக இருக்குது. கர்த்தர் சொன்னார், இந்த மாதிரி மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதிரி மாற்ற போகிறாரு. எதை மாற்றுறாரா? வனாந்தரத்தை. ஃபஸ்ட்டு பாருங்கள், பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து. ஹல்லேலூயா. இப்போ பாழான ஸ்தலங்கள்னால் என்னது? சில காரியம் ரொம்ப நாளாக இதெல்லாம் பக்கமே நான் போல, என் வாழ்க்கையில் இது
பாழாய் விட்டது, இனிமேட்டு அதில் ஒன்றும் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிற காரியங்களில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்கிறாரு? வனாந்திரத்தை ஏதேனை போல் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கமும் இதிலேருந்து நான் பேச போகிறேன். ஆனால் இது மைய வசனம் இல்லை, ஆனால் இதிலேருந்து பேச போகிறேன். பாருங்கள், ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு? வனாந்திரத்தில் பாருங்கள், தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், வறட்சி, வறண்டு போயிருக்கிற என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கிற காரியங்களில் ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஒரு தோட்டத்தை போல மாறப்போகுது. தோட்டத்தில் என்ன இருக்கும்? பழம் இருக்கும். வனாந்திரத்தில் பழம் இருக்குமா? இருக்காது. பழம் எப்படி இருக்கும்? இனிப்பாக இருக்கும். கர்த்தரின் தோட்டத்தில் பழம் எப்படி தான் இருக்கும்? இனிப்பாக தான் இருக்கும். நம்ம தோட்டம் போட்டால் சில மாம்பழம் புளிக்கும், சிலது இனிக்கும், சிலது புளிக்குதா இனிக்குதான்னு கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளால். அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் கர்த்தர் தருகிறதுலாம் வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எனவே அவருடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைகள் இந்த மாதத்தில் வரப்போகுது. எண்டிங்கில் எப்படி இருக்குது பாருங்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி. சந்தோஷம் மகிழ்ச்சி என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? சந்தோஷம்னா என்னென்னா, சந்தோஷம் துக்கம் அப்படின்னா என்னென்னா, ஏதோ ஒன்று நடந்தால் திடீர்னு ஒரு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது நடந்துருச்சு, சந்தோஷம், அதுவும் நடக்க போகுது. மகிழ்ச்சின்னு என்ன தெரியுமா? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி இல்லை, ஆட்டு மந்தையில் முதலற்று போயிடுச்சு, இது இல்லை அது இல்லை இது இல்லை, ஆனாலும் கர்த்தருக்குள் நான் எப்படி இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சி எப்படின்னா, சூழ்நிலையை சார்ந்ததே கிடையாது. சூழ்நிலையை வச்சே இந்த மகிழ்ச்சி கிடையாது. இந்த மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா டிப்ரெஷன்லாம் வரவே வராது. ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்கள், விசுவாசிகளாக இருந்தாலும் டிப்ரெஷன் வந்துடுது. அப்போக்கப்போ என்ன ஒன்றுமே கர்த்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு என்ன வந்துடுது? சோர்வு வந்துடுது. கொஞ்சம் விசுவாசிகள்லாம் எப்படி ஸ்டைலாக சொல்லிடுவாங்க, போதும் கர்த்தாவே என் ஜீவனை என்ன பண்ணும், அந்த மாதிரி ஒரு அதை என்னன்னு சொல்கிறது, ஒரு வெக்ஸ் ஆகிறதுன்றவங்கள, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சில நேரம் அதெல்லாம் இந்த மாதத்தில் வரப்போகிறதில்லை. ஹல்லேலூயா. புலம்பலை ஆனந்த கழிப்பாய் அவர் என்ன பண்ணுறாரா? மாற்றுகிறார். அதனால தான் இத்தனைது போட்டிருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத, சத்தம். ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக இதை எழுதியிருக்கிறாரு. துதி, கீத, சத்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம். ஹல்லேலூயா. அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்போ இதை புதிய ஏற்பாடு வழியாக பார்க்கணும், அப்படி தானே? பழைய ஏற்பாடை எப்படி பார்க்கணும்? புதிய ஏற்பாடு வெளியே. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று இருக்கிறது. அப்போ இது நடந்துருச்சா இல்லையா? நடந்துருச்சு. அதாவது நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, ஒன்று நடந்துருச்சுன்றதுக்கும் அதை நான் பார்க்குறேன் அப்படின்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ கன்னியாகுமரி போனீங்கன்னா சூரியன் என்ன ஆகுது? காலையில் உதிக்குது. இன்றைக்கி நான் கன்னியாகுமரி போகலைன்னா சூரியன் உதிக்காதா? எப்படினாலும் உதிக்கும். அது உதிச்சிருக்கிறத நான் போய் பார்க்குறது ஒன்று, உதிச்சிருக்குன்னு கேள்விப்படுறது ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த மாதத்தில் அனுபவமாய் மாற்றப் போகிறார். வாக்கு தத்துவத்தில் இருக்கிறதெல்லாம் அனுபவமாக மாற்றப் போகிறார். தழும்புகளால் சுகம்னா அது வார்த்தையாக இருக்காது, உடலில் சுகமாகவே மாறிடும். ஹல்லேலூயா. சரி, பக்கத்தில் சொல்லுங்கள், கேள்விப்பட்டதெல்லாம் மாறப்போகுது. ஹல்லேலூயா. சரி, அறிவிப்புகளில் ஒன்று சொல்லாம விட்டேன். தேவ வார்த்தைக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி அறிவிப்புகளில் ஒன்று சொல்லணும். புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்கேன்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. சரி, பார்த்துட்டேன் உங்களை, 3 பேர் வந்திருக்கீங்க இல்லையா? முடிவில் பாலா சிஸ்டருக்கு அவங்ககிட்ட பார்த்துக்கோங்க. முடிவில் அவங்ககிட்ட உங்கள் பேர் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க அவங்க. சரி, இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராய் நம்ம செல்லலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம், அதில் 1வது வசனமும்
9வது வசனமும் நம்ம படிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 7:1-9. 1வது வசனத்தை நான் படிக்கிறேன். நம்ம வீடியோக்காக நானே படிக்கிறேன். 1வது வசனம் படிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 9வது வசனம். 2 ராஜாக்கள் 7:1 படிச்சிருக்கிறேன். அடுத்து 9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசல்ல அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இந்த மாதிரி இதை வச்சு நிறைய நேரம் பேசியிருக்கிறோம். நிறைய நேரம் இதை வச்சு அற்புதமே நடந்திருக்கு. அல்லேலூயா. இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள்னு சொன்னப்ப நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. அல்லேலூயா. சில வீடுகளில் பேசியிருக்கேன். இதை பேசும்போது அற்புதம் நடந்திருக்கு. இன்றைக்கி கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா என்ன நடக்க போகுது? அல்லேலூயா. அற்புதம் நடக்க போகிறது. இந்த இதில் பாருங்கள், கொடிய பஞ்சம் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, கொடிய பஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை வருகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கும்போது வருது. அல்லேலூயா. பயங்கரமான ப்ரெஷரில் இருக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. செங்கடல் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. முன்னாடி கடல் இருக்குது, பின்னாடி பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த நேரத்தில் மோசே சொல்கிறான், ஆண்டவர் நோக்கி முறையிடுறான். கர்த்தர் சொல்கிறாரு, உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் மட்டும் அப்போ சொல்லலைன்னா என்ன இருக்கும்? ஆனால் கண்டிப்பாக சொல்லுவார். அல்லேலூயா. இறையாதே அமைதலாயிருன்றாரு ஒரு நேரத்தில். இன்னொரு நேரத்தில் பேதுருவை பார்த்து வான்றாரு. அவர் வா என்று சொன்ன உடனே பேதுரு இயேசுவினிடத்தில் போக கடலின் மேலே நடந்தான். அந்த வார்த்தையில் எவ்வளவு ஆழமானது இருக்குன்னா, நீ நடக்கலாம், கடலால் உன்னை இழுக்க முடியாது. அந்த வா என்ற வார்த்தை பேதுருக்கு மட்டும் இல்லை, கடலுக்கும் கட்டளை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு வருதுன்னா, நாளை நேரம்னு சொல்லுச்சுன்னா, அது நிறைய விஷயங்கள் அதுக்கு சாதகமாக என்ன பண்ணணும்? மாறணும். அது எல்லாமே மாறும், எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. இதில் ஒரு விஷயம் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் இந்த இடத்துல செயல்பட்டார். எப்பொழுது செயல்பட்டார் என்றால், வார்த்தை வந்த பிறகு கர்த்தர் செயல்பட்டார். அல்லேலூயா. வார்த்தை தான் முதலாவதாக வந்தது. விசுவாசம் முதலாவதாக வந்தது. விசுவாசம் வந்து வார்த்தை வந்தது. கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலேயே அற்புதம் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம நினைப்போம், இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் கர்த்தரால் தீர்க்க முடியுமா? சாதாரண ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்வார், இதெல்லாம் கர்த்தர் செய்வாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய நேரத்தில் நினைப்போம். கர்த்தர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா? என் வார்த்தையை கொடுத்துருக்கிறேன், இந்த நபர் என் வார்த்தையை பார்க்காம சூழ்நிலையவே பார்த்துட்டு இருக்காங்க. வார்த்தை என்பது ஒரு விதை. அல்லேலூயா. அப்படி தானே? எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன உடனே அவனுக்குள்ள ஒரு பலன் வந்தது, சுகம் வந்தது. அவன் எழுந்தான், நடந்தான். அல்லேலூயா. அற்புதமாக மாறினான். காரணம் என்னன்னா, அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு பிரசங்கம் நல்லா பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் அந்த பிரசங்கத்தில் வெளிப்பாடு இருக்கணும், ரெவலேஷன் இருக்கணும்.
இருந்தால் தான் அதில் ஜீவன் இருக்கும். பவுல் அதனால தான் சொல்கிறான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே நாங்கள் பிரசங்கித்து. யாரை பிரசங்கித்து? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. பவுல் சொல்கிறான், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன். யோசிச்சு பாருங்க, சிலுவையை பற்றிய உபதேசம்னா என்ன? சிலுவை இருக்குது, இயேசு தொங்குனார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒருத்தன் ஆண்டவர் அறியாதவன் அதை பார்த்தான்னா அவன் என்ன சொல்லுவான்? அதை பற்றி எழுதுங்க, இந்த ஒரு இயேசு சிலுவையில் தொங்குறதை காமிச்சு இதை எழுதுங்க ஒரு பேப்பர்லனா என்ன எழுதுவான்? சிலுவையில் ஒருவர் தொங்குகிறார், அவ்வளோதான் எழுதுவான். அதுக்கு மேலே அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அது ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன். அது நமக்கு என்ன கொண்டு வருதா? பலத்தை கொண்டு வருகிறது, தேவ வல்லமையை கொண்டு வருகிறது, ஜீவனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பிரசங்கங்கள்லாம் நிறைய டைப் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா வேதத்தை அப்படியே ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி, அந்தி கிறிஸ்து எதில் வருவான், எந்த வருஷம் வருவான், அந்தி கிறிஸ்து எந்த நாட்டிலேருந்து வருவான், இப்படிப்பட்ட ஆராய்ச்சி பிரசங்கங்கள்லாம் இருக்குது. சில பிரசங்கம் என்ன சொல்லுவாங்க? இயேசு வருகிறார், கண்டிப்பாக வருவார், இல்லைன்னு சொல்லலை. இயேசு என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக வருவார். ஆனால் வருகைக்கு ஆயத்தமா, ரெடியா? இப்போ நான் எல்லாம் சொல்கிறேன், இப்போ நம்ம சபையாக ஜெருசலேம் டூர் போக போகிறோம் அப்படின்னா, எப்படியோ கர்த்தர் ஒரு வழியை திறந்து போகிறோன்னு வைங்க. கர்த்தருக்கு ஜெருசலேம் ஒன்று தான், மதுரை ஒன்று தான். நம்மளாம் இருக்கோம்ல மதுரையில் விசுவாசிகள். அல்லேலூயா. சரி, இப்போ போகிறோன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த ஸ்டெப் என்ன? சரி, என்ன அது விடுங்க, ஜெருசலேம் விடுங்க, உங்களுக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. பக்கத்தில் ஊருக்கு போகிறீங்க, போகிறோன்னு டிக்கெட் எடுத்துட்டீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? கிளம்புவோமா இல்லையா? கிளம்பணுமா இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசு வராரு, நம்ம கிளம்பணும்ல. அதுதான் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. பவுல் தான் சொல்கிறான், கிறிஸ்துவுக்குள் உங்களை தேறினவர்களாக நிறுத்துகிறேன். அல்லேலூயா. அப்போ நானும் தேற வேண்டும், நீங்களும் தேற வேண்டும். அல்லேலூயா. நானும் கரை சேர வேண்டும், நீங்களும் கரை சேர வேண்டும். சரி, அப்போ பாருங்கள், இந்த வார்த்தை இன்றைக்கு எதுக்கு பார்க்கணும்? என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவம், அதை இன்று எதற்கு பார்க்க வேண்டும் என்றால், அதை இன்று நாம் தியானிக்கும் போது அதில் இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறோம். கிறிஸ்து அதில் இருக்காரா? சுவிசேஷம் இருக்கா? இருக்கு. ஆனால் தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஆவியானவருடைய உதவியோடு அதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, நாளை இந்நேரம் இருக்கு. நாளை இந்நேரம், அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதில் என்ன இருக்குது? நாளைக்கு, அவ்வளோதான். ஆனால் அது எல்லாமே வேதத்தில் ஒரு புள்ளி கூட அதுக்கு அர்த்தம் இருக்குது, கம்மா கூட அர்த்தம் இருக்குது, சும்மா போடலை. அல்லேலூயா. நாளை என்று சொல்வது புதிய ஏற்பாட்டு காலத்தை குறிக்கிறது. இன்று என்று சொல்கிறது பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் என்று சொல்லப்பட்டிருக்குது. எப்போ சத்தத்தை கேட்டாங்க? வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போல. அதை கோட் பண்ணுறாரு பவுல். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்துட்டு நாளை அப்படின்னு சொல்லும்போது அது புதிய ஏற்பாட்டு காலத்தை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன வந்திருக்கிறது? ரட்சிப்பு வந்திருக்கிறது, சால்வேஷன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனம் திரும்புதல் மட்டும்தான். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பே இல்லை. இன்னும் கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டானா? போடலையே. அதுக்குன்னு அவன் நரகத்துக்கு போக மாட்டான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புன்ற ஒன்றே இன்னும் வரவே இல்லை. ஏன்னா ரட்சிப்பின் அதிபதி யார்? இயேசு. இயேசு வந்தால் தான் என்னது? ரட்சிப்பு. அதனால் பழைய ஏற்பாட்டில் வியாதியில் செத்தான், புதிய ஏற்பாட்டில் நம்ம தழும்புகளால் என்ன ஆகுறோம்? சுகமாகுறோம். நிச்சயமாக இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, இன்னும் நான் ரொம்ப டீப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அல்லேலூயா. அதனால் வேகமாக வந்தே பாரத்து மாதிரி ஓடிட வேண்டியதான் இன்றைக்கி. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாடு இயேசு வருகையை குறித்து சொன்னது. புதிய ஏற்பாட்டில் சொன்னவர் வந்து விட்டார், வருகிறேன் என்று சொன்னவர் வந்து விட்டார். இனி நம்ம 2வது வருகைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அது வரும், வர நேரம் வரும். வந்தால்
டெய்லி அவரோடு நடக்கிறவங்கள, டெய்லி அவரோடு நடக்கிறீங்கன்னு வைங்க, திடீர்னு இயேசு நீங்கள் நைட்டு வந்துட்டார், உங்களை விட்டுட்டு போவாரா? உங்களை தான் ஆளாக சீட்டில் உட்கார வைப்பார் வண்டியில். அல்லேலூயா. அதனால் நம்ம ஃபோக்கஸ் இதில் தான் இருக்கணும். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடைய ஒரே ஆவியாக இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், இந்த மாதம் செழிப்பின் மாதம்னு சொல்லிட்டேன். இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறேன் இப்போயே. அல்லேலூயா. விசுவாசிங்க, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? காட்சிகளிலே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. அல்லேலூயா. காட்சிகளிலே ஒரு மாற்றம், சீன் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொன்னால் சீன் என்ன ஆகுது? சேஞ்ச். இங்கே பாருங்கள், நாளை நேரம்னு சொல்கிறாரு. முந்தின நாள், அதுக்கு முந்தின நாள், அதுக்கு முந்தின நாள், போன வாரம், போன மாதம், போன வருஷம் எல்லாமே அந்த நிலைமை மோசமாக தான் இருக்குது. நிலைமையில் எந்த மாற்றமும் இல்லை. எப்பொழுது மாற்றம் வந்ததென்றால், கர்த்தருடைய வார்த்தை அங்கு வந்த உடனே மாற்றம் வந்து விட்டது. அல்லேலூயா. எக்கானமிஸ்ட் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த வல்லுநர்கள்னு போட்டிருப்பாங்க, டிவிலெலாம் பேசுவாங்க. அவங்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் பேசுவான். இவ்வளோ ரூபா இருக்கா, அந்த ரூபா இவ்வளோ ரூபாயாக மாறுறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும். இப்படி உலகமே அப்படி தான் இயங்குது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ரிப்போர்ட்லாம் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த இது டெஃபிஷியன்சி இருக்குது, இதெல்லாம் மாறுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றாரு. ஒருத்தர் கீழே விழுந்து எந்திரிச்சார்னா ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும், உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், இவ்வளவு நாள் ஆகும், நீங்கள் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுன்றார். ஆனால் இயேசு செஞ்ச அற்புதம் எதுக்குமே ஃபிசியோதெரப்பியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டை போய் திராட்சை ரசம் செய்யணும்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் சொல்லுவான், பழத்தை வாங்கணும், புளியணும், அதுலேருந்து ரசத்தை எடுக்கணும், அந்த ரசம் பதம் படணும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 6 மாதம் ஆகும் குறைஞ்சபட்சம். இயேசு கொடுத்தது நல்ல ரசம். நல்ல ரசம்னா அது இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்குபேஷன் பீரியட் வரணும், ரொம்ப நாள் அது வைக்கணும், வச்சாதான் அது என்ன ரசமாகும். இப்போ அரிசியில் சொல்கிறோம்ல, புது அரிசி பழைய அரிசின்னு, அந்த மாதிரி இயேசு கொடுத்தது குட் ஒயின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நல்ல ரசம், ஓல்டு ஒயின். அல்லேலூயா. இப்போ அந்த ரசம் வர்றதுக்கு எவ்வளவோ டைம் ஆகணும். ஆனால் இயேசு செஞ்ச போது உடனே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நாளை நேரம், புதிய ஏற்பாட்டில் உடனே. இயேசு சொன்ன அந்த நேரத்திலே அற்புதம் நடந்தது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அற்புதம் நடந்துருச்சு. புதிய ஏற்பாடே அதுதான். 9ஆம் வசனம் தான் புதிய ஏற்பாடு. 9ஆம் வசனம் திருப்பி படிக்கிறேன் பாருங்களேன். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருக்கக்கூடாது, நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை, எல்லாருக்கும் இல்லை, நியூஸ் யாருக்கு வந்துச்சான்? ராஜாவின் அரண்மனையார். யார் இந்த ராஜாவின் அரண்மனையார்னா யார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் தான். நம்பிக்கையே இல்லை நிறைய பேருக்கு. நான் பார்த்தா ராஜா மாதிரியா தெரியுது. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ராஜா ஆகலை, நீங்கள் என்ன ராணின்னு சொல்லிக்கோங்க. நீங்கள் ராஜா ராணி ஆகலை, உங்களை ஆக்கிட்டார். அல்லேலூயா. ஆகிறதுக்கும் ஆக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இரத்தத்தினால் நீதிமான்கள். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பேர், ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, இந்த நீதியை காண, இந்த ரட்சிப்பை காண வாஞ்சையாக இருந்து செத்தே போயிட்டான். ஆபிரகாமுக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லலாம் தெரியுமா? பாதாளத்தில் இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் எங்கே போனாங்க? ஆமாம், சாமுவேல் ஆவி எங்கேருந்து வருது? பாதாளத்தில் வருதா? அந்த பாதாளத்துக்கு இயேசு போகிறாரு. எப்போ போகிறாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எங்கே போகிறாரு? பாதாளத்துக்கு போய் அவர் உயிரோடு எழும்பும்போது ஆபிரகாம், தாவீதெலாம் சொல்கிறேன், பூர்வத்தார் போகிற வழியே போகிறேன். தாவீது சொல்கிறேன், ஆண்டவர்னா யாருனே தெரியாது, கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனும் இங்கே தான் போகிறேன், நானும் இங்கே தான் போகிறேன், எங்கள் 2 பேர்த்துக்கும் வித்தியாசமே இல்லைன்னு புலம்புறான். ஆனால் அவனை பாதாளத்திலேருந்து எங்கே தூக்கிட்டு வராரு? அல்லேலூயா. இப்போ அவங்கெல்லாம் பரதீசில்
இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம பாதாளத்துக்கு போகிறதே இல்லை, ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடுறோம்? பரதீஸ். ஆனால் கவலைப்படாதீங்க, இப்போல்லாம் போக முடியாது. ஹல்லேலூயா. நீங்களே போகணுன்னாலும் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமாம், நான் விடுறதில்ல, ஆண்டவர் விட மாட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா. நாட்கள் திருப்தியான நாட்களாக இருக்கும். ஹல்லேலூயா. மோசே 120 வருஷம் இருந்தான், அதனால் அட்லீஸ்ட் 120 பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கான். நம்ம அட்லீஸ்ட் 120 வருஷம் என்ன பண்ணணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. யோசிப்பாரும், ஒரு துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிறதுக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ஹல்லேலூயா. சரி, இப்போ பாருங்கள், இப்போ ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவியுங்கள். நம்ம தான் அந்த ராஜாவின் அரண்மனையார். பார்க்கறதுக்கு ராஜா மாதிரி தெரியாது, ஆனால் ராஜாவை ஆக்கி இருக்கிறார். பார்க்கறதுக்கு நீதிமான்கள் மாதிரி தெரியல. நம்மளோட நல்லவன் வெளியே இருக்கான், ஒரு சிலர் ரொம்ப நல்லவனாக இருக்கான், ஆனால் அவனை நீதிமான் ஆக்கல, அவர் நல்லவனாகவே இருக்கான் அவன். ஹல்லேலூயா. நம்மளை என்னவா மாற்றிருக்கிறாரு? நீதிமான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. சன்மார்க்கன் அப்படின்னா என்னது? நேர்மையாக நடக்கிறவன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க. அவர் சார் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, லஞ்சம் வாங்க மாட்டார், இது செய்ய மாட்டார், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஆனால் அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அவருக்கு ரட்சிப்பை கொண்டு வருமா? கொண்டு வராது. ரட்சிப்பு எப்படி வரும்? அது ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஒரு ட்ரெஸ்ஸு. அதை போட்டவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடக்க முடியும். ஹல்லேலூயா. பாக்கெட் நிறையா காசு வச்சுருக்கலாம், ட்ரெஸ்ஸு வாங்கலை, சட்டை வாங்கலைன்னா அந்த சட்டையை போட முடியாது. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கலைன்னா அந்த ட்ரெஸ்ஸை உங்களால் என்ன பண்ண முடியாது? பார்க்க தான் முடியும், போட முடியாது. அதனால் அவருடைய குமாரனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அதாவது பெற்றுக்கொள்கிறதில்ல சரியான வார்த்தை, தோஸ் ஹூ ரிசீவ்டு கிரைஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு, இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். நற்செய்தினா எப்போ சொல்லுவோம்? செய்தி எப்போ வரும்? நியூஸ் சேனல்லாம் பார்க்குறீங்கல்ல, எப்போ சொல்கிறேன்? என்ன சொல்கிறாங்க? எதை சொல்லுவாங்க? என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவாங்க? என்ன நடந்திருக்கிறது? ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், கன்னியாகுமரியில் சூரியன் உதித்திருக்கும். நான் அதை போய் பார்க்கலன்றதுக்காக அது உதிக்கலைன்னு இனிமேட்டு தான் உதிக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்து முடித்து விட்டார். நம்ம இன்னும் அதை பார்க்காததுனால அவர் செய்யலைன்றது கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், செஞ்சிட்டாரு, காட்ட போகிறாரு, பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் வரேன், அடுத்து அதுக்கு வரேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சீன் மாறணும், காட்சிகள் மாற வேண்டும் என்றால் அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாகும்போது காட்சிகள் மாறுகிறது. போன வாரம் பார்த்தோம், ரட்சிப்பில் என்ன கிடைக்கிது நமக்கு? தேவ சாயல் வருகிறது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபம் ஆகுறோம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இதிலேருந்து புதிய ஏற்பாட்டு சைடுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா 51 நானே படிக்கிறேன். அதில் பாருங்களேன், 17ஆம் வசனம் பாருங்களேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். ஒரு பாத்திரத்தை பற்றி இங்கே பேசியிருக்கிறாரு. அடுத்து பாருங்களேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததெல்லாம் போட்டிருக்கு. அவள் பெற்ற புத்திரர் எல்லாரும் அவளை நடத்துவார் ஒருவனும் இல்லை, அவள் வளர்த்த குமாரர்களும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது, உனக்கு பரிதவிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன, யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூர்ச்சித்து விழுந்தார்கள். எல்லாம் நெகட்டிவாக வருது, படிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், நமக்கு நெகட்டிவாக இருக்குது. இந்த பாத்திரம், இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா, இதுதான் அங்கேயும் வருது. இந்த ராஜாக்கள் படித்தோம்ல, கொடிய பஞ்சம், முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள், இதெல்லாம் அங்கேயும் வருது. இந்த விஷயம் எல்லாம் அங்கேயும் நடக்குது. அதுலேயும் ஒரு கதை இருக்குது. ஒரு நாள் ஒரு அம்மா அது பையனை சமைச்சிருச்சு பாருங்கள், அங்கே நடந்தது வசனம் இருக்குது. 2வது நாள் இன்னொரு அம்மா என்ன பண்ணிருச்சு?
அது பையனை சமைக்காமல் ஒழிச்சு வச்சிருச்சுன்னு அது கம்ப்ளைண்ட் கொண்டு வருது. இதை கேட்டு ராஜா என்ன ஆவான் பாருங்க. நமக்கே இப்படி இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா கழுதத்தலை எவ்வளோக்கு விற்கிதான்? கழுதத்தலை 70 வெள்ளிக்காசுக்கு விற்கிது. அந்த சூழ்நிலைமை, கொடிய பஞ்சம், எதிரிகள் வந்து முற்றுகையிட்டாங்க. வருஷ கணக்கில் இருக்கிறேன், வெளியே போகவும் முடியல, ஒன்றும் முடியல. இதெல்லாம் ஏன் நடக்குது? கேள்வி வருது. ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியுது, கையில் ஒரு பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தில் என்ன எழுதியிருக்கு? தேவ கோபாக்கினைன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் அந்த இயேசு வர்றதுக்கு முன்னாடி நடக்குதெல்லாம். பயந்துடாதீங்க, முழுசாக கேட்டுருங்க செய்தியை. சரி, இயேசு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. அந்த பாத்திரம், அந்த கையில் இருக்கிற பாத்திரத்தை எருசலேம் குடிச்சிருச்சான். எது குடிச்சிருச்சு? எருசலேம் குடிச்சிருச்சு. அதனால அந்த கோபாக்கினையின் பாத்திரத்தை குடிச்சு கோபாக்கினையை வரவழைத்து கொண்டது. அதனால முற்றுகை இருக்குது, நெகட்டிவாக இருக்கிறது எல்லாம் இதனால நடக்குது. இப்போ ஒரு கேள்வி, இந்த பாத்திரம் எப்படி இந்த எருசலேம் கைக்கு போச்சு அப்படின்னா, அது நம்ம நேராக ஆதாம்கிட்ட போகணும். எங்கே போகணும்? ஆதாம், ஏதேன் தோட்டத்துக்கு போகணும். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்குது? ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவருடைய கண்கள் என்னாச்சான்? திறக்கப்பட்டது. அப்போ ஒரு பழம் அவர்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருச்சு. என்ன அறிவை கொடுத்துச்சு தெரியுமா? ரீசனிங் கொடுத்துருச்சு. ஃபேக்டை பற்றிய அறிவு. என்ன அறிவு அது? இப்போ நமக்கு இருக்கல அந்த அறிவு இருக்கா இல்லையா? இப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, மரியாள்கிட்ட வந்து சொல்கிறாரு, இயேசு உன் வயிற்றில் வரப்போகிறார். அந்த மாதிரி எடுத்தோன்னே என்ன கேட்டுச்சு? இது எப்படி ஆகும்? அதே கேள்வி நமக்கு வருதா? இது எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? படைச்சப்பையே இப்படி சந்தேக பிறவியாவே நம்மளை படைச்சிருந்தாரு? இல்லையே. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அது ஒரு நாலேஜை இம்பார்ட் பண்ணிருச்சு, ஒரு அறிவை கொடுத்துருச்சு. அந்த அறிவு என்ன சொல்லுது? நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் வருது, கர்த்தர் செய்கிறேன்னு இருக்காரு, ஆனால் இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும்? இப்போ தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு. அவன் சொல்கிறான், அவனுக்குள்ளே சொல்லிக்கிட்டானா, எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையால் நான் என்ன ஆன போகிறேன், நான் காலி. அவன் மைண்ட்லேயே என்ன இருக்கேன்? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கான் நான் எழுதுறேன். மைண்ட் என்ன இருக்குது? என்ன சொல்லுது? நீ காலி. இதுதான் நீ கடைசி சங்கீதம் 23 தான் உனக்கு கடைசி சங்கீதம். முடிஞ்சும் வாழ்க்கை. சூழ்நிலை பாரு, பஞ்சமாக இருக்குது, வறட்சியாக இருக்குது, வாக்கு தத்தம் நிறைவேற மாதிரியே தெரியலை அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறதே. இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம்கிட்ட இருந்து கடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அப்போ யோசிங்க நல்லா. ஆதாம்கிட்ட சொல்கிறாரு, மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். இப்போ இங்கேருந்து மெட்ராஸ் போகணுன்னு வைங்க, சென்னை போகணுன்னு வைங்க. இந்த ரோடு, இங்கே ரோடு இருக்குது, மாட்டுத்தாவணி கடந்து அப்படியே நேராக போய் இப்படியே போகணும். இப்படி சென்னைக்கு போகணும் முடிவு பண்ணிவிட்டு இங்கேயே உட்காந்துருந்தா போக முடியுமா? அப்போ சென்னை போகணும் முடிவு பண்ண உடனே, அந்த டெஸ்டினேஷன் லொக்கேட் ஆன உடனே, ஃபிக்ஸ் ஆன உடனே, அதற்கான பயணத்தில் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடுறோம். கரெக்டா? இப்போ சொல்லுங்கள், மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அப்போ பழைய மனுஷனுடைய டெஸ்டினேஷன் என்னது? இப்போ மண்ணு தான் டெஸ்டினேஷன், போக வேண்டிய இடம். அப்போ அதுக்கான பயணம் எப்போ துவங்குது? இப்போயே துவங்கிடுது. கவலை ரொம்ப நல்லதா? டாக்டர்கிட்ட போய், டாக்டர் கவலைப்படுறேன், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்லுவார். டாக்டர் சொல்கிறாரு, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தெரியுது டாக்டர். அவர் டாக்டர் திருப்பி கேளுங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கீங்களான்னு. இல்லை, நான் ஆக தான் செய்கிறேன். டிப்ரெஷன் ஒருத்தன் இதுதான் இருந்தானா, போய் வேடிக்கையாக காட்டுவானா எல்லாருக்கும் சர்க்கஸில். இந்த சர்க்கஸில் இருக்கவங்க முகத்துலலாம் இது போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி, தெரியாத ஆள் இவருன்னு. அப்போ ஒரு நாள் டாக்டர்கிட்ட ஒருத்தன் வந்தானா, வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தானா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னு. டாக்டர் சொன்னாரா, நீ வேணால் ஒன்று பண்ணுப்பா, இங்கே இந்த சர்க்கஸில் ஒருத்தன் இருக்கிறான், குதிப்பான், ஆடுவான், எல்லாம் பண்ணுவான், எல்லா வேடிக்கையும் காட்டுவான், நீ சிரிச்சிருவ, சிரிக்காமலே இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. சொன்னா, ஐயா அந்த ஆளே நான் தான், அந்த ஆளே நான் தான் அப்படின்னு சொன்னானா. நான் இந்த மாதிரி ஏதாவது ஜோக்கு சொன்னால்
வீட்டில் கமெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பழைய ஜோக்கு, புதுசாக ஏதாவது ஜோக்கு சொல்லுங்கன்னு. நான் காமெடியானாவாக இருக்கேன், பாருங்கள் எப்படி போயிடுச்சுன்னு. சரி, அவள் பாருங்கள், அந்த பாத்திரம் கைக்கு போயிடுச்சு, எருசலேம் கைக்கு போயிடுச்சு பாத்திரம். ஏன் போச்சுன்னா, மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய். அப்படியே அந்த பயணம் துவங்கிறது. ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன வருது? 9ஆம் வசனம் என்ன படித்தோம்? இந்நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். ஹல்லேலூயா. அப்போ இது இதோட முடியலை. ஏசாயா 51ஓட பைபிள் முடியலை. ஹல்லேலூயா. பைபிள் எப்போ முடியுது தெரியுமா? கடைசி புக் என்னது? நிறைய பேர் சொல்லுவீங்க வெளிப்படுத்தின விசேஷம்னு. கடைசி புக் வந்து அப்போஸ்தலர், தெரியுமா உங்களுக்கு? எப்படி இன்னைக்கு வரைக்கும் இயேசு அற்புதம் செய்கிறார், அதுதான் அப்போஸ்தலர். ஹல்லேலூயா. இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இயேசு தான் முடிப்பார், துவக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான் முடிவு எழுதுவார். அதனால தான் யோவான் சொல்லிட்டான், இதோட நீங்கள் யாரும் சேர்த்துறாதீங்கப்பா, அவரே எழுதிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் யாரும் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிடாதீங்க. பைபிளோட நம்ம யாரும் எழுத முடியாது. வெளிப்படுத்தல் 32 அப்படின்னு போட்டு யாரும் எழுதிடாதீங்க, எழுதக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தை குடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பழத்தை சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. பழமும் பாத்திரமும் லிங்க்டு. ஹல்லேலூயா. இப்போ நன்மை தீமை அறியத்தக்க அறிவு இருக்கிற வரைக்கும் விசுவாசமே நமக்குள்ள வராது. இப்போ ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக தான் இருந்தாங்க. ஆனால் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க அறிவு அவர்களுக்கு வரலை. ஹல்லேலூயா. சீக்கிரம் முடிக்க போகிறேன். நன்மை தீமை அறியத்தக்க அறிவு அவர்களுக்கு வரலை. இப்போ அப்படியே நீங்கள் ஃபார்வர்டு பண்ணி சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா, சுவிசேஷமும் ஒரு அறிவை கொடுக்குது. இது இயேசுவை குறித்த அறிவை கொடுக்குது. ஹல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஆதாமுக்கு என்ன அறிவை கொடுத்துச்சுன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். யாரை பற்றிய அறிவை கொடுத்துச்சு? அவனை பற்றிய அறிவை கொடுத்தது. இன்னைக்கு கர்த்தர் இப்போ அவனை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் சொன்னால் சும்மா பொழுது போகாமல் சொல்கிறாரா? செஞ்சுட்டு சொல்கிறார் அவர். பழைய ஏற்பாடு தான் வாழாகாமல் தலையாவாய், எப்போ அது ஏசிட்டு தான் கேட்கணும், நில்லு வெயிட் பண்ணுன்றார். இயேசு வரணும்ப்பா. வாக்கு தத்தங்கள்லாம் யாருக்குள்ளே இருக்குது? கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் வந்தாதான். ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பக்கத்தில் சொல்லுங்க, பிரச்சனை முடிந்தது, போராட்டம் முடிந்தது, புயல் முடிந்தது. எப்படி சூரியன் உதித்திருக்குன்னு எனக்கு தெரியாத வரைக்கும் நான் அதை அனுபவிக்க முடியாதோ? இன்னும் சூரியனே வரல, ரொம்ப குளிராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா சூரியனுக்கு போய் நிற்போமா? அதே மாதிரி இது நம்முடைய வாழ்க்கையில் காட்சிகள் மாறி இருக்கிறதை அறிய 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 காட்சிகள் மாறி இருப்பதை காண ஆரம்பிப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் பார்க்குற படம் பொய்யு. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிசாசு சொல்கிற பொய்யெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபேக்டு. இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்து பாலும் தேனும் ஓடுற தேசத்தை ஆபிரகாம்கிட்டே சொல்லிட்டாரு, உங்களுக்கு கொடுக்குறேன்னு, உன் சந்ததி யார் சுதந்திரிப்பார்கள் சொல்லிட்டார். ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? போயிட்டு 2 பேர் மட்டும் சொன்னா போகலாம் சுதந்திரிக்கலாம். மற்ற 10 பேர் என்ன சொன்னா? சரியில்லை, அரக்கர்கள் இருக்கிறார்கள், முடியாதுன்னா. பிசாசு சொல்கிற பொய் என்ன தெரியுமா? ஒன்னால் முடியாதுன்னு சொல்கிறது தான் பிசாசு சொல்கிற பொய்யே. நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? பிசாசு வந்து நிலாவில் பாட்டி வடை சுடுது அப்படின்ற மாதிரி பொய் சொல்லுவான். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நம்புகிற மாதிரி பொய் சொல்லுவேன். பிசாசு எப்படி பொய் சொல்லுவேன்? நம்புகிற மாதிரி. நம்ம லைஃப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? நான் அவட்ட வந்து சொல்லுவேன், ஒன்னாலலாம் இது முடியாது, உனக்கெல்லாம் இது நடக்காது, வாய்ப்பு இல்லை. இதுதான் பிசாசு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பிசாசு ரொம்ப ஏன்ட்டெல்லாம் வரதே இல்லை, பிசாசை துரத்தி விட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆனால் பிசாசு நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாம் யார் தான்? பிசாசு தான். எதன் மூலமாக பேசுகிறான்? பழத்தின் மூலமாக பேசுகிறான். ஏசாயா 51:22, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர். இது யார்? இவர் ஜனத்துக்காக வழக்காட போகிறவர். யார் இவர்? இயேசு. நீங்கள் நம்பலைன்னா அதுக்கு முன்னாடி இருக்க வசனம்லாம் பாருங்கள். சாரி, இதுக்கு அடுத்து இருக்கிறது 52வது ஏசாயா 52:13 பாருங்களேன். ஏசாயா 52:13, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். அடுத்த வசனம் பாருங்கள், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே. அல்லேலூயா. ஏன் அந்த கேடு அடைஞ்சி? இது யாருக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சா? இது யார்? இயேசு. இப்போ 51க்கு மறுபடியும் வாங்க. அதில் போட்டிருக்கு 22வது வசனம், கர்த்தராய் உன் ஆண்டவரும் தமது ஜனத்துக்காக வழக்காட போகிறவருமாகிய உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பது இல்லை. அல்லேலூயா. அவர் தான் கொடுத்ததே. தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுத்தது யார்? அவர் தான். இப்போ அவரே எடுக்கணும்னா எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியணும்ல. மத்தேயு 26:39 எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுங்க. மத்தேயு 26:39 நான் படிக்கிறேன். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம், என் பிதாவேன்றாரு, என் பாத்திரம் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில்லை. அவருக்கு தெரியுமா? தெரியும். நீங்கவே முடியாது. என்னை தவிர யாராலையும் செய்யவே முடியாது. ஏன் அப்புறம் எடுத்தார்? பக்கத்தில் பாருங்க, உங்களை பார்த்து தான். ஏன்னா நம்ம ராஜாவின் வீட்டார். அல்லேலூயா. சாதாரண ஆட்களில் ராஜாவின் வீட்டார், அவருடைய ஃபேமிலி நம்ம. அல்லேலூயா. நான்லாம் என் சொந்தக்காரங்களை ரொம்ப நம்புறதே இல்லை. நம்புறதே இல்லை. அல்லேலூயா. ஒருத்தவங்களாம் அன்றைக்கி பார்த்துட்டு கேட்டாங்க, எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி தஞ்சாவூரில் இருக்கிறாங்க, பார்த்து கேட்டாங்க, என்ன நீ ஃபோனே பண்ணுறதில்லைன்னு. நான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது சொல்லி தப்பிச்சிட்டு வரேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம வீட்டார் யார் தெரியுமா? நம்ம யாருடைய வீட்டார்? தேவனுடைய வீட்டார். நம்ம ஃபேமிலியில் யார் வரா? எலியா, ஏனோக்கு, ஆபிரகாம், இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி. அல்லேலூயா. அதுக்காக சொந்தக்காரெல்லாம் வெறுத்துடாதீங்க, சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. சபையில் சொல்லிவிட்டார்கள் நான் இன்று சண்டையிட போகிறேன்னு போயிடாதீங்க. சரி, நம்ம அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், உதவியாக இருக்கணும். சரி, அவ பாருங்க, நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் பண்ண ஜெபம் எழுதப்பட்டிருக்கு. ஜெபம் பண்ணினார். ஏன் ஜெபம் பண்ணினார்? ஏன்னா இந்த பாத்திரம் அவருடையது அல்ல. அல்லேலூயா. இது எப்படி இயேசு கைக்கு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் அதுக்கு தான் மனுஷனாக வந்தார். இயேசு மனுஷனாக வரலனா இதை எடுக்கவே முடியாது. இயேசு மனுஷனாக வந்தார், ஆனால் அவர் மனுஷன் அல்ல. தேவன் மனுஷனாய் வந்தார். ஏன் தேவன் மனுஷனாக வேண்டும் என்றால், இந்த பாத்திரத்தை இந்த ஜனத்திட்டிருந்து எடுக்கணும்னா அவர் ஒருத்தரால் தான் முடியும். அல்லேலூயா. வேற ஆளே கிடையாது. குற்றமில்லாத இரத்தம் இயேசுடைய உடலில் மட்டும்தான் ஓடுகிறது. மற்ற எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். பாவம் செஞ்ச போது என்ன போயிடுச்சு? தேவ மகிமை. அல்லேலூயா. ஆனால் அங்கே ஆங்கில ஆராதனையில் இந்த மகிமை பற்றி இன்னும் பேசினேன், ஆனால் இங்கே நமக்கு டைம் இல்லை.
ஒருவேளை மாலையில் பேசுவேன்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் அதை நம்பி மாலையில் வந்துடாதீங்க. நான் சில நேரம் மாற்றினாலும் மாற்றிடுவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், இன்னும் நிறையா அப்படி நம்ம பிளான் பண்ணுறோம், அதுபடி சில நேரம் நடக்கும், சில நேரம் நடக்காது. சரி, அப்போ இந்த பாத்திரத்தை அவர் எடுக்கணும்னா என்னவா வராரு? குற்றமில்லாத மனித இரத்தத்தை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுடைய இரத்தம் மனித இரத்தமா இல்லையா? ஆமாம், நான் இயேசுவை பற்றி பேசியிருக்கிறேன். இயேசுக்குள்ளே இருக்கிற ஆவி தேவன்கிட்டருந்து வந்த ஆவி, ஆதாம்கிட்டருந்து வரல. யார்கிட்டருந்து வந்திருக்கு? தேவன்கிட்டருந்து வந்திருக்கு. அதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி லைட்டாக டச் பண்ணி முடிக்க போகிறேன், டைம் இருக்குது இன்னும் 12 ஆகலை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த பாத்திரத்தை இயேசு என்ன பண்ணிடுறாரு? வாங்கிடுறாரு. அதை மட்டும் அவர் வாங்கலைன்னா சந்ததி ஆஃப்டர் சந்ததி, சந்ததி ஆஃப்டர் சந்ததி இதையே தான் என்ன பண்ணணும்? குடிக்கும். எத்தனை பேர் அப்படி இருக்காங்க தெரியுமா? அப்பாவுக்கு இருந்த வியாதி பையனுக்கு வருது, பையனுக்கு இருந்த வியாதி பேரனுக்கு வருது. அப்பாவுக்கு ஃபெயிலியர்னா பையனுக்கும் என்ன ஆயிடுது? ஃபெயிலியர் தான். கர்ஸ், சாபம். சாபம் எப்படி வருது? தலைமுறை தலைமுறையாய் தொடர்கிறது. ஏன்னா பயங்கர கொடூர பாவம் செய்தவர்கள்லாம் பூமியில் இருக்கிறார்கள். கோர்ட்லேருந்து தப்பிச்சிடலாம், கர்த்தர்கிட்ட தப்பிக்க முடியுமா? அப்போ அவங்களுமே தப்பிக்கிறதுக்கு உண்மையிலே மனம் திரும்பி வந்தால், இயேசுவிடம் வந்தால் தப்பிக்கலாம். தப்பிக்கிறது இல்லை, ஆசீர்வதிக்கப்படலாம். அதனால தான் இன்னொரு வசனம் சொல்லுது, உன் சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அந்த பாத்திரத்தை இயேசு வாங்கிட்டு அதை அவர் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு நமக்கு எதாவது கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு சம்பந்தம் இருக்குது அதுக்கும் இன்றைக்கும். சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த முன்னாடி இருக்குது கம்யூனியன். அதில் எதை குடிக்கிறோம்? இயேசுவின் இரத்தம். எதை குடிக்கிறோம்? இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தத்தில் என்ன இருக்குது? குற்றமே இல்லை, ஜீவன் இருக்குது. இந்த இரத்தத்திற்கு அடையாளமான இரத்தத்தை தான் எகிப்தில் அந்த வாசல் நிலைக்காலில் பூசினா பாருங்க. 400 வருட அடிமைத்தனம் ஒரே நொடியில். ஹல்லேலூயா. 400 வருஷமாக இப்படி தாங்க. எங்கள் அப்பா, உங்கள் அப்பா என்ன வேலை? அடிமை. உங்கள் தாத்தா அவரும் அடிமை. நீங்கள், நானும் அடிமை. ஆனால் என் பிள்ளை என்னது? ஃப்ரீ. ஏன்? இந்த இரத்தம். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் இருந்துச்சுன்னா, பார்வோன் பெரிய ராஜா, படைகளை வச்சுருக்கிறான், குதிரைகளை வச்சுருக்கிறான், ரதங்கள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எக்ஸட்ரா எல்லாம் இருக்குது. இருந்துட்டு போட்டோம். இந்த இரத்தம் ஒன்று போதும், அடிமைத்தன வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசத்தில் வைக்கும். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுற தேசம் என்ன தெரியுமா? அடிமைத்தன வீடு எகிப்து. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுது, அவ்வளோ செழிப்பான இடம். யோசிப்பு, இங்கிட்டு பாலும் தேனும் ஓடுச்சுன்னா போகிறவங்களாம் நம்ம பால்லாம் வாங்க தேவையில்லை, போகிறப்ப என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். தேன் விற்கிற வேலை பார்த்தீங்களா தெரியுமா? அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் போய் காடு மலையெல்லாம் போய் அலைஞ்சு எடுத்துகிட்டு வராரு. ரேட்டு 1500 ரூபா, 2000 ரூபா அப்படி இருக்குது. சரி, இப்போ பாலும் தேனும் ஓடுறதுன்னா உண்மையிலே பாலும் தேனும் ஓடுறதில்ல, அந்த மாதிரி செழிப்பு. இந்த மாதம் என்ன மாதம் வந்துருச்சா? அப்படி தான் ஆவியானவர் அப்படியே லிங்க் பண்ண விட்டுறணும். நம்மளாக போட்டுலாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படியே ஜீவன் வரணும் உள்ளே. கேட்குறவங்களுக்குள்ளே என்ன வரணும்? ஜீவன் வரணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் வேலை ஒழுங்காக செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தை எடுத்துட்டார். இதை கொலோசேயரில் பவுல் இன்னும் நல்லா எழுதுறாரு. அதை மட்டும் படித்து முடிக்கிறோம். கொலோசேயர் 1:21 பாருங்களேன். கொலோசேயர் 1:21, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களும் ஆகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
உங்களைனா எத்தனை பேர்? உங்களைனா எத்தனை பேர்? இது வரைக்கும் வந்தவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்ம, இனிமேல் ஏற்றுக்கொள்ள போகிறவர்கள், இங்கே இருக்கிற நம்ம பாட்டி தாத்தாவா சில பேர் ஆயிட்டீங்க, சில பேர் ஆவோம். அந்த பேர பிள்ளைக, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாரையும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்கு ஒரே ஒருவர் மரணத்தை ருசி பார்த்தார். பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு பதில அவர். பக்கத்தில் சொல்லுங்க, ஏன் இடத்துல அவர். அதனால தான் அவருக்குள்ள நம்மளை கொண்டு போயிட்டார். யாருக்குள்ளே கொண்டு போயிட்டார்? கிறிஸ்துவுக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டி. இப்போ எப்படி ஒரு பழைய அறிவு மனுஷனை வீழ்ச்சிக்கு கொண்டு போனதோ அதுபோல் இந்த புதிய அறிவு, இதுவும் ஒரு அறிவு, நாலேஜ். அது ஒரு நாலேஜ் வீழ்ச்சி கொண்டு போயிடுச்சு மரணத்திற்கு. இந்த நாலேஜ் மரணத்திலிருந்து நம்மை மீட்கிறது. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாயினாரு. அதற்குரிய செயல்கள் நம்முடைய சரீரத்தில் கூட நடக்கலாம். வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், பக்கத்தில் சொல்லுங்க வரலாம், ஆனால் அது இருக்கக்கூடாது. அதோட மேலான சுவாசம் வாதை கூடாரத்தை. ஏன்னா நான் தான் இல்லையே, ரத்தம் பூசியிருக்கே என் மேலே, ஏற்கனவே வியாதி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் சொல்லுங்கள் அது உங்களோடதுக்கு இல்லை. பக்கத்தில் சொல்லுங்கள் இந்த பாத்திரம் ஏன் இது இல்லை. எடுத்த வீட்டு பாத்திரம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா எத்தனை நாள் தான் இருக்க முடியும்? ஆமாம், அப்புறம் கேட்டுருவாங்கல்ல, பாத்திரம் வேணும்னு கேட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி இது நம்மது இல்லை. இயேசு எடுத்துக்கிட்டாரா? எடுத்துகிட்டு எங்கே போனார்னு நினைக்கிறீங்க? படிங்க ஏசாயா 51 முடிச்சிருவோம், அவ்வளோதான். என்னை விட்டால் நான் பிரசங்கம் பண்ணுவேன், பட் உங்கள் நிலைமையை பார்த்து நான் மனது உருகி. ஏசாயா 51 கடைசி வசனம் படிக்கிறேன், 23. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை. அல்லேலூயா. ஏசு என்ன பண்ணார் தெரியுமா? கப்பை வாங்கிட்டு வேகமாக ஓடி பாதாளத்தில் போய் அங்கே ஒருத்தர் இருந்தான். யார் அவன்? அவன் கையில் கொடுத்து. அல்லேலூயா. இப்போ நியாய தீர்ப்பு யார் மேலே போகுது? அதனால ஏசு சொல்றார், உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால். அல்லேலூயா. யோவான் 16 வருது. உலகத்தின் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாராம்? உலகத்தை, பாவத்தை குறித்து உலகத்தை என்ன பண்ணுவாராம்? கண்டிப்பாராம். அப்புறம் நம்மளை வந்து நீதியை குறித்து என்ன பண்ணுவாராம்? கண்டிப்பாராம். அப்புறம் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால் பிசாசை என்ன பண்ணுறாரு? நியாயம் தீர்த்திருக்கிறார். யாரு? இயேசு. இப்போ அந்த பாத்திரம் யார் கைக்கு போயிடுச்சு? திருடன் கைக்கு போயிடுச்சு. அல்லேலூயா. பாத்திரம் யார் கைக்கு போயிடுச்சு? திருடன் கைக்கு போயிடுச்சு. அந்த பாத்திரத்தில் தான் என்னெல்லாம் இருக்குன்னா, வியாதி, வறுமை, பாவம், பாவ பழக்கம், விட முடியல. ஒன்ஸு இந்த பழக்கத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோதான், திருப்பி நீங்கள் வெளியே வரவே முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது குமாரன். அது உண்மைதான், அது அவங்க சொல்கிறது உண்மைதான். ஆனால் அதற்கு மேலான ஒன்று விஷயம் இருக்குது, அதுதான் சத்தியம். ஃபேக்ட்டுக்கு மேலே இருக்கிறது தான் சத்தியம். சத்தியம் சொல்லுது குமாரன் விடுதலை ஆக்கினால். ஒரே ஒருத்தர் இருக்காருப்பா, உன்னை உயர்த்தவே முடியாது, நீ இந்த பொசிஷன்லேருந்து மேலே போவே முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தர் இருக்கார். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரே ஒருத்தர் இருக்கார். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு பாத்திரம் இருக்கு. அல்லேலூயா. அது சிறியவனை புழுதியிலிருந்து என்ன பண்ணுது? எடுக்குது. நான் சொல்கிறேன், அறியாத உயர்வுகள், மேன்மைகள் வருகிறது. ஏன்னா அறியாத ஒரு பாத்திரம் நம்முடைய கையில் இருக்கிறது. அது என்னுடைய பாத்திரம் அல்ல, எனக்கு வர வேண்டிய பாத்திரம் அல்ல, எங்கள் தாத்தா பாஸ் பண்ணிவிட்ட சுகர் வியாதி அந்த பாத்திரம் இல்லை. இது என்ன பாத்திரம் என்றால் இயேசுவின் இரத்தம் இருக்கிற பாத்திரம். அல்லேலூயா. இதில் என்ன இருக்குது? இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சு? தெய்வத்துவத்தின் பரிபூரணம் இருந்தது. ஃபுல்னஸ் ஆஃப் காட். இயேசுக்குள்ள என்ன இருந்துச்சு?
ஃபுல்னஸ் ஆஃப் காட். செத்து போனவனை எழுப்புனார். மனுஷன் எழுப்ப முடியுமா? கடவுள் தான் எழுப்ப முடியும். ஆனால் அவர் மனுஷனாக எழுப்புனார். அல்லேலூயா. எப்படி செஞ்சார்? அவருக்குள்ளே இருந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி, அந்த ஆவி தான் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கு. அதை தான் வேதம் சொல்லுது, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த கம்பெனியை நம்ம ஏன் எடுக்கிறோம் தெரியுமா? ஏன் எடுக்கிறோம்? இது அப்பமும் இந்த ரசமும் எதற்கு ஒப்பனையாக இருக்குது? இயேசுடைய பாடி, பிளட், ஃப்ளஷ் அண்ட் பிளட். ஏன் இதை எடுக்கிறோம் தெரியுமா? அந்த ஃப்ளஷ்ஷு பிளட்டு இருக்கிற ஸ்பிரிட்டு இங்கே இருக்குது. பக்கத்தை சொல்லுங்க, நீங்கள் ராஜாவின் வீட்டார். தலைப்பு இப்படி வச்சுருவோமா? நல்லா இருக்குல்ல? ராஜாவின் வீட்டார். அல்லேலூயா. சரி, ஆன்லைனில் வச்சுருவோம். பாருங்கள், அந்த ஸ்பிரிட் இருக்கனால இப்போ என் ஆவி எனக்குள்ளே இருக்குல்ல. இப்போ என் பேர் ஜான், என் ஆவி இருக்குது. உங்கள் பேரை போட்டுக்கோங்க, உங்கள் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. உங்கள் ஆவி இருக்கிற இடத்துல தானே உங்கள் பாடியும் பிளட்டும் இருக்குது. அப்போ ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் உள்ள வந்துட்டார். இப்போ அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் எனக்கு வருது. எப்படி வருதுன்னா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் சத்தியம். இதில் தான் லைஃப் இருக்குது. நம்ம திருவிருந்து இருக்கிறது இதை சொல்கிறத தான் திருவிருந்தாக காட்டுறோம், வெளியே காமிக்கிறதுக்கு தான் திருவிருந்து. உண்மை விஷயம் என்னென்னா, இந்த சத்தியம் நம்ம மூளைக்குள்ளே போகுது, நம்ம ஆள் மனதுக்குள்ளே போகுது. என்ன போகுது? இந்த பாத்திரம், நான் குடிக்கிற இந்த பாத்திரம் இயேசுவின் இரத்தம். இதன் மூலமாய் நான் ஆதாமிலிருந்து பிரிக்கப்பட்டு, அல்லேலூயா, ஆதாமிலிருந்து பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறேன். அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொன்னாங்க, நம்முடைய உடல் எல்லா எதிர்ப்பு, அதாவது உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி ஃபாரின் பார்ட்டிகள் எது வந்தாலும் என்ன பண்ணிடுதான்? அட்டாக் பண்ணிடுமா. ஆனால் ஒரு குழந்தை உருவாகிறதும் ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கலாக தான் வருது. ஒரு உடம்புக்குள்ளே, ஒரு தாயுடைய உடலுக்குள்ளே ஃபாரின் பார்ட்டிகளாக தான் வருது. ஆனால் அதை மட்டும் இந்த எதிர்ப்பு சக்தி என்ன பண்ண மாட்டேங்குதான்? அட்டாக் பண்ண மாட்டேங்குது. அட்டாக் பண்ணால் குழந்தைய என்ன பண்ணாது? ஃபார்ம் ஆகாது. ஆனால் அது என்ன பண்ண மாட்டேங்குது? அட்டாக் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு தெரியுது, இது வேற ஆள் இல்லை, எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம்னு அதுக்கு தெரியுதுனால அட்டாக் பண்ண மாட்டேங்குது. அந்த மாதிரி இதான் இன்றைக்கி நம்மளை பார்க்கும்போது, ஆதாமின் வழி வந்தவர்களாய் பார்க்காமல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாய் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பாத்திரம் என் பாத்திரமாக வந்துருச்சு. அல்லேலூயா. இப்போ இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, உயிர்த்தெழுந்த இயேசு மேலே போய் உட்காந்துட்டாரு. பார்த்து சொல்கிறாங்க, நீர் ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரவானாக இருக்கிறார். வர்தி இஸ் த லேம்ப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்திரவான். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் எப்படி பாத்திரவானோ அதே மாதிரி நீங்களும் பாத்திரவான். அல்லேலூயா. மரணத்திற்கு பாத்திரவானாக இருந்த நம்மை அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். யாரோடு? பிதாவோடு. ஏன்? அங்கிருந்து தான் விழுந்தான். அங்கிருந்தா என்ன பண்ண? விழுந்தான். அதனால தான் இந்த மாதம் சொல்லிட்டாரு, ஏதேன் தோட்டமாக மாற்ற போகிறேன்னு. வாழ்க்கை என்னவா மாற்றுறாரு? ஏதேன் தோட்டமாக மாற்றுறாரு. செழிப்பு வருது. நீங்கள் ஒரு வேளை இது வரைக்கும் பயந்துட்டு இருந்திருக்கலாம், இது வரப்போதோ, எனக்கு நான் இதை எப்படி செய்ய போகிறேன், அதை எப்படி செய்ய போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? எவ்வளோ வரப்போகுதுன்னு என்ன போகிறீங்க நடக்க போகுது. சத்தியத்தில் பவர் இருக்குது. அல்லேலூயா. செத்துப்போன ஆபிரகாமின் சரீரத்தை பிள்ளை பெற வச்சதே எது? ஏன்? ஆபிரகாம் பார்த்து சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, உன் உடம்புல பவர் இல்லையா பரவாயில்ல, உடம்புல ஜீவன் இல்லையா பரவாயில்ல, என் வேர்டில் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையை தான் இன்று நமக்கு ஆவியானவர் அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. உலர்ந்த எலும்பு தான், ஆனால் அதுக்குள்ளே ஆவி வந்த உடனே அது சேனையாய் மாறி எழுந்து நின்றது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்போகிறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். முன்பாக இந்த திருவிருந்தை எடுத்துக்கங்க.
நம்ம அதை இயேசுவின் இரத்தத்திற்கும் அவருடைய சரீரத்திற்கும் ஒப்பனையாக வைத்திருக்கிறோம். ஞானஸ்நானம் முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்ளலாம், அதனால் ஒன்றும் இல்லை. ஞானஸ்நானம் மூழ்கி எடுத்தவர்கள் முன்பாக நீங்கள் வரலாம். வந்து இந்த அப்பத்தையும் இந்த ரசம் ரெண்டும் சேர்ந்துருக்கு, இப்படி இதை எடுத்துக்கங்க. இயேசு அதான் சொல்கிறாரு, என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். இந்த ஜீவ வார்த்தைகள் மறுபடியும் 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 நமக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய வார்த்தைகள். ஏன்னா அநேக நேரத்தில் நாம் என்ன நினச்சிக்கிறோம், நானும் உலகத்தாரும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிடுறோம். இல்லை, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். உலகத்தாருக்கு சிந்தினார், ஆனால் அவனுக்கு அது தெரியாது. சூரியன் உதிச்சிருக்கானா அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சவன் தான் சூரியனை போய் பார்க்க முடியும். எனக்கு ரத்தம் சிந்திருக்காருன்னு நான் சொல்கிறேன், நம்புகிறேன். நான் ராஜாவின் வீட்டார், நான் ராஜாவின் வீட்டார். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நிறைய நேரம் நம்ம கம்யூன் எடுக்கும்போது எனக்கு தகுதி இல்லை, நான் பாத்திரம்ல அப்படின்றோம். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை, உண்மைதான் அது. ஆனால் அந்த திருவிருந்து இதை எடுக்கும்போது, இந்த அறிவோடு எடுக்கும்போது, நான் உலகத்தில் இல்லை, ஆதாமுக்குள்ளே இல்லை, நான் இயேசுக்குள்ளே இருக்கிறேன்ற அறிவோடு எடுக்கும்போது பாவமே பக்கத்தில் வந்தாலும் எட்டி உதைத்து விடுவோம். இதுதான் நம்மளை பலப்படுத்தும். இது பலப்படுத்தலைன்னா எதுவும் பலப்படுத்த முடியாது. வியாதிக்கு எதிராக மனதில் ஒரு பட்டயத்தை, திருவசனமாய் ஆவின் பட்டயத்தை ஆவியானவர் எடுக்கிறார். எப்படி எடுக்கிறாரு? அவர் சொல்கிறாரு, இந்த பாத்திரம் இயேசு எடுத்துக்கொண்டார். இப்போ என் கையில் இருக்கிற இந்த பாத்திரம் இயேசுடைய இரத்தம், அதன் மூலமாய் நான் இயேசு எப்படி சிங்காசனத்தில் வீட்டிருக்க பாத்திரவானாய் மாறி இருக்கிறாரோ, அதுபோல் அவருக்குள் நான் இருக்கிறதுனால, அவருடைய மாம்சமாய் இரத்தமாய் எலும்பாய் நான் இருக்கிறபடினால, இயேசுடைய எலும்பா நம்ம. ஆமாம், அதுக்கு வசனம் இருக்குது. மணவாட்டி ஆகிய சபை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாமின் விழாவில் இருந்தால் மணவாட்டி ஆகிய ஏவாள் வந்தா. இயேசு என்கிற ஒருவர் மணவாளன், அவரில் நாம் இருக்கிறோம். மணவாட்டி ஆகிய சபை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மணவாட்டி ஆணா பெண்ணான்னு கிடையாது. இதில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், அவருக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இதை தான் ஆண்டவர் சொல்லிட்டார். இதுதான் நற்செய்தி, இதுதான் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் த குட் நியூஸ். நீ இன்னும் பழைய ஆள் இல்லை. இந்த வியாதிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. இது உன்னோடது இல்லை. இட் டசன்ட் பிலாங் டு யூ. இது உனக்குரியதல்ல. இந்த கீழான நிலைமை உனக்குரியதில்லை. நீ மேலாக்கப்பட்டிருக்கிறாய். கிறிஸ்துவோடு நீ எழுப்பப்பட்டிருக்கிறாய். உன்னதங்களில் உட்கார பண்ணியிருக்கிறார். நான் இங்கே தானே இருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் என்னுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவியோடு இணைக்கப்பட்டதுனாலே, அந்த கிறிஸ்துவின் ஆவியினாலே அவர் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. ஸ்பிரிட்டில் நான் அங்கே இருக்கிறேன், உடம்பு இங்கே இருக்குது. எனவே தான் நான் பூமிக்கு அடுத்தவைகளை செய்ய மாட்டேன், பாவ செயல்களை செய்ய மாட்டேன், பூமிக்கு அடுத்த காரியங்களில் நான் ஈடுபட மாட்டேன், பூலோகத்தார் நடக்கிற வழியில் நான் நடக்க மாட்டேன். நான் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறேன். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் ஒளியில் இருக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு நம்ம இதை உட்கொள்ள போகிறோம். இந்த அப்பத்தை புசிக்கலாம், இந்த ரசத்தை பானம் பண்ணலாம். இயேசு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இரத்தம், பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். உங்களுக்காக சிந்தப்படுகிறதுன்ட்டாரு. ஏன்னா அவர் நம்ம கையில் இருக்கிற பாத்திரத்தை பார்த்துட்டாரு. இது ஆதாம்கிட்டருந்து வந்ததில்ல,
சந்ததி சந்ததியாய் சந்ததி சந்ததியாய் அல்லவா வருகிறது. ஆனால் ஏன் பிள்ளை இதுக்குள்ளே வரக்கூடாது என்று நம்மை விடுவித்திருக்கிறார். அப்போ இந்த வாரம் காட்சிகள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. என்ன நடக்குது பரலோகத்தில்? இயேசு மகிமையினால் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். நாமும் அந்த மகிமையினால் முடிசூட்டப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு கனம், உயர்வு, மேன்மை வருகிறது. கிறிஸ்து இல்லாமல் யாருக்கும் உயர்வு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருக்கும் உயர்வு. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம், இந்த அப்பத்தை உட்கொண்டிருக்கிறோம், உடைய ரசமாகிய உடைய இரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணி இருக்கிறோம். உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். அப்பா உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். நீங்கள் தான் வழி, நீங்கள் தான் சத்தியம், நீங்கள் தான் ஜீவன். உடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஒரு செழிப்பின் மாதமாக இருக்கிறது. இந்த வாரம் காட்சிகள் எங்களுக்கு சாதகமாய் மாறுகிற, காட்சிகள் அதிரடியாய் மாறுகிற ஒரு வாரமாக இருக்கிறது. பஞ்சம் இருந்த அதே இடத்துல கோதுமை மாவு, வார்கோதுமை மாவு விற்கப்பட்டது. ஒரு சேக்கலுக்கு சொன்ன விலையில் விற்கப்பட்டது, சொன்ன விலையில் விற்கப்பட்டது. அப்படியே நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.